ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உன்னை நான் காவல் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி என்னிடம் நீ என்னை திட்டிக் கொண்டு தான் இருக்கிறாய். உன்னை நான் அடிக்கடி கேட்பது, உன்னை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேனா என்று நான் என்னிடமே கேட்டுக்கொள்வேன். அதற்கு காரணம், என் பிள்ளை எப்பொழுதும் பத்திரமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதாவது உன்னை சுற்றி என்றால் உன் குடும்பம், உன்னுடைய உறவுகள் என்பதை பற்றி நான் பேசவில்லை. அதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பு, உன் குடும்பத்திற்கான பாதுகாப்பு. யார் என்னவென்று தெரியாமல் உன் குடும்பத்தை எதுவும் செய்துவிடக்கூடாது. அதாவது இப்பொழுது நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ பார்த்தாய். ஆனால் நீயே ஒன்று சற்று புரிந்து கொள். உன் வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். நீ கேட்கும் செய்திகள் எல்லாம் பல. திடீரென்று சில தவறுகள் நடந்தது, திடீரென்று சில விபரீதங்கள் நடந்தது என்று நீ உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய உறவுகளையும் தாண்டி சில விஷயங்களை சில நபர்களிடம் இருந்து நீ கேட்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் நான் அப்படியெல்லாம் எதையுமே செய்வது அல்ல. எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருப்பேன். எப்பொழுதும் என் பிள்ளையை சற்று அழகாகவும் அன்பாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். இப்பொழுது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இது நடந்தது, அது நடந்தது என்று நீ காதால் கேள்விப்படுகிறாய். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் எல்லாமும் சரியாகத்தான் உள்ளது. உன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன்னுடைய துணையாக இருக்கலாம், உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், நீயாக இருக்கலாம். ஒரு பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள். ஒரு பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் என்ன உள்ளது? உங்களோடு தெய்வங்கள் இருக்கும் பட்சத்தில், தெய்வத்தை நம்பி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பட்சத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் சிறப்பாக நான் நடத்தி தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கும் பட்சத்தில் எதையும் நினைத்து எப்பொழுதும் நீங்கள் அழ வேண்டிய அவசியங்கள் இல்லை. அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அது மட்டும் அல்லாமல் இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த ஒரு விஷயமும் நினைத்து 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 பயப்படாமல் நல்லது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையில் ஒரு சரியான விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு பொழுதுகளும் எதற்கெல்லாம் கலங்கி நிற்கிறோமோ அந்த கலக்கத்தில் எல்லாம் ஒரு விதமான மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்று நம்புங்கள். நீ கலங்கி ஒரு சில நேரத்தில் நிற்கிறாய், ஒரு சில நேரத்தில் கலங்கி நிற்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு அந்த கலங்கி நிற்க வேண்டிய அவசியங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள். ஏனெனில் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள். சிலரை பார்த்திருக்கிறாயா? நன்றாக பார். சிலரை பார்த்திருக்கிறாயா? நான் பணக்காரன் என்பதை வெளிப்படையாக காட்டுவார்கள். சிலர் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். அதனால் அவர்கள் பணக்காரன் இல்லை என்று ஆகிவிடாது. அதே போல உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதை காட்டவில்லை, அதனால் உன்னிடம் நான் இல்லை என்பது ஆகிவிடாது. உன்னோடு நான் இருக்கிறேன், இன்றும் என்றும் அனைத்து ரூபத்திலேயும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன். பெரிய ஒரு வளர்ச்சிகளும், பெரியதொரு மாற்றங்களும், பெரியதொரு யோகங்களும் உங்களை சுற்றி தான் உள்ளது. நீங்கள் வசதியில் குறைவாக இருக்கலாம், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயத்திலேயும் பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்விதத்திலேயும் கவலைப்பட வேண்டாம். ஒரு விதமான இன்பம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொன்றாக சொல்லி 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 புரிய வைப்பேன். தேவைப்படுவது எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தேவைப்பட்டாலும், எந்தெந்த விஷயத்தில் எனக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ எந்த விஷயத்தை என்னிடம் நீ கேட்கிறாயோ அந்த விஷயத்தில் மாபெரும் ஒரு திருப்பத்தையும் மாபெரும் ஒரு யோகத்தையும் கொடுப்பேன். உடனடியாக கொடுக்கவில்லை என்றாலும் சற்று பொறுமையாக நிதானமாக ஒவ்வொன்றையும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுகளோடு உங்களுக்காக நான் கொடுப்பேன். புரிந்ததா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ யோகமான பிள்ளை. உனக்கு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை நினைத்து பயம் இருந்தது என்றால் அந்த பயத்தை இந்த நிமிஷமே விட்டுவிட்டு அமைதியாக உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு முயற்சியை மட்டும் எடு. தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்று நினைத்து பயப்படுவதோ அது ஒரு தவறான ஒரு செயல். நான் தவறே செய்யவில்லை என்கின்றாய். தெய்வத்தை வணங்கிவிட்டு பயப்படுவதும் ஒரு தவறான செயல்தான். அதையும் இந்த சமயத்தில் நிறுத்திவிட்டு, தெய்வம் இருக்கிறது, என்னுடைய அப்பன், என்னுடைய சாய் என்னோடு இருக்கும் பட்சத்தில் நான் எதற்கு பயப்பட வேண்டும்? என்ன விஷயத்திற்கு நான் பயப்பட வேண்டும் என்று நினைத்து நீ தைரியமாக எந்த முடிவுகளை வேண்டுமானாலும் எடு. எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் என்றால் தவறான முடிவுகள் அல்ல. நீ எப்பொழுதும் யோசித்துதானே எடுப்பாய். அந்த யோசித்து எடு என்பதை தான் நான் சொல்கிறேன். தங்கப்பிள்ளையே, வாழ்க்கை என்ற ஒன்றில் நீங்கள் நினைப்பது போல எதுவும் சாதாரணமாக எதுவும் கிடைக்காது. நான் அதனால்தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சற்று அமைதி காத்து கொண்டு இருங்கள். நடக்க வேண்டிய திருப்பங்களும் நடக்க வேண்டிய யோகங்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்வில் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சிறப்பானதாகவே மாறும் என்று அடிக்கடி உங்களிடம் நான் கூறிக்கொண்டே இருப்பேன். எதிர்பாராத வழிகளை நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் எல்லா விஷயத்திலேயும் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, இந்த விஷயம் நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு இல்லாமல் எல்லாம் நல்லதே நடக்கும். நம்முடைய தெய்வம் நமக்கு நல்லதே செய்யும் என்பதை நம்புங்கள். எப்பொழுதும் நான் இருப்பேன். பலர் உன்னை பலவிதமாக காயப்படுத்தி அதன் மூலமாக அவரவர்கள் சிரிக்கலாம். ஆனால் நான் அப்படி அல்ல. உன்னை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், எப்படியெல்லாம் உன்னை அழகாக ஒரு அற்புதத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் யோகமே நடக்கும். எப்பொழுதும் மாற்றமே நடக்கும் என்பதை நம்புங்கள். ஓம் சாய்ராம்.